வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு பார்க்க போறது பொடலங்காய் கூட்டு. ரொம்ப ஈஸியா கடலைப்பருப்பு போட்டு பொடலங்காய் கூட்டு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. வெள்ளை சாப்பாடுக்கு பெனஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். 100 கிராம் கடலைப்பருப்பு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க. இப்போ இதை விசில் விட்டுறலாம். 3 விசில் விட்டால் போதும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கலாங்க. இது 3 விசில் வரட்டும். இப்போ 100 கிராம் பருப்புக்கு இந்த அளவுக்கு ஒரு பொடலங்காய் எடுத்துருக்குங்க. இந்த பொடலங்காயை இப்போ நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாங்க. இப்போ கடலைப்பருப்பு 3 விசில் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கூட்டுக்கு அரைச்சி ஊற்றுறக்கு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்குங்க. ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 2 மிளகாய் வத்தல் எடுத்துருக்கேங்க. இது வந்து ஒரு 1/4 மூடி தேங்காவை திரிய வச்சிருக்கேன். இப்போ இந்த 3ஐயும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையாட்ட அரைச்சிக்கலாங்க. இப்போ பொடலங்காய் நல்லா பொடி பொடியாக வெட்டிட்டேங்க. இதை வந்து இப்போ வணக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறத அரைச்சிட்டு வந்துடலாங்க. அது வரைக்கும் இந்த பொடலங்காய் வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ அடுப்பில் நான் வடசட்டி வச்சுட்டேங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் அந்த பொடலங்காய் இதில் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. இந்த பொடலங்காய் வணக்கிறதுக்கு கல்லெண்ணெய் இல்லை ஏதாவது எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆனால் தாளிச்சு ஊற்றும் போது மட்டும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கூட்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கூட நீங்கள் வேணுன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இந்த பொடலங்காய் போட்டு நல்லா வணங்கிட்டுங்க. அதுக்குள்ள நம்ம அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ அது நல்லா மைய அரைச்சாச்சுங்க. இதை வந்து இந்த வேகிற பொடலங்காய்க்குள்ளே ஊற்றிடலாங்க. இதில் நம்ம பொட்டுக்கடலை போட்டுக்கங்காட்டி நல்லா உங்களுக்கு கூட்டு கெட்டியாக வரும். இது நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. கொஞ்சம் வேக விடலாங்க. பொடலங்காய் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுக்கிற கடலைப்பருப்பு இதுக்குள்ளே ஊற்றிடலாங்க. இப்போங்க இதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க விடலாங்க. இந்த பொடலங்காய் நல்லா வேகட்டும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பு எடுத்து ஊற்றிடலாம். பருப்பு கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஊற்றிடுங்க. பருப்பு கொஞ்சம் நல்லா வெந்துருந்துச்சுன்னா அது கடைசியாக ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். என்னோடய பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதனால் நான் கடைசியாக தான் ஊற்ற போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. பொடலங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வேக வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பு உள்ளே ஊற்றிடலாங்க. ஊற்றி நல்லா கலக்கி விட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். காரம் பத்தாட்டி கொஞ்சம் மிளகா பொடி போட்டுக்கலாம். இது ஒரு கொதி வரட்டுங்க. கருவேப்பிலையை தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ தாளிச்சு கொட்டிருக்குங்க. ஒரு சின்ன பேனில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குங்க. தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போங்க இதில் கொஞ்சம் கடுகு பொரிஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் ஒரு 5-6 கருவேப்பிலை, ஒரு சின்ன கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், ஒரு 5-6 கொத்தமல்லி தலைங்க. கொத்தமல்லி தலை நல்லா மரமாக இருக்கும் கூட்டு. அவ்வளோதான். இதை எடுத்து இந்த கூட்டில் கொட்டிடலாங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா இதை நான் வெள்ளை சாப்பாடில் பிணைஞ்சு சாப்பிட்றதுனால இவ்வளோ கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து சைடிஷாக யூஸ் பண்ணுறீங்க, சாம்பார் மாதிரி வச்சுட்டு அதுக்கு சைடிஷாக யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம். இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கப்புறமும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் அதுக்கு தகுந்த கன்சிஸ்டன்சியில் முன்னாடியே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. சுவையான பொடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.